வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, வளர்க வேதாத்திரியம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவாக இருந்து நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை மானசீகமாக வணங்கி, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த ராஜ யோகத்தினை குடும்பங்களில் ஏற்று அன்பும் கருணையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மேடவாக்கம் தாம்பரம் மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என இந்த அளவுக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு கணவர், குடும்பத்தார்கள், மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. குறிக்கோள் வேணும் இல்லையா, ஒரு தலைப்பு வேண்டும். ஆக தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமலும் மனித வாழ்க்கை வாழவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிந்தனை விளக்கம் தலைப்பு கோயில்கள், அஷ்டங்க யோகம், குருவின் மேன்மை. போன முறை கருமையம் 1 year ஆயிடுச்சு. போன முறை வந்து போகும்போது 1 year ஆயிடுச்சு. அப்போ கருமையம் அது சப்ஜெக்ட் உள்ளவங்களுக்கு தான் அது புரியும். படித்தவங்களுக்கு தான் கருமையம் என்றால் என்ன, சிறப்பு என்ன, களங்கம் என்ன, தூய்மை என்ன. இப்போ இன்றைக்கி பேச போகிறது எல்லாருக்குமே எல்லாமே அறிவியல சிறந்தவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு அழுத்தம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறத்தல். கண்ணிருந்தும் நல்ல காட்சியை பார், காதிருந்தும் நல்ல வார்த்தையை கேள், வாயிருந்தும் நல்ல வார்த்தையை பேசுன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கல, கேட்கல, பேசலன்னு சொன்னால் அவர்கள்தான் பிறவி குருடு செவிடு ஊமை என்கின்றார் தமிழ் மூதாட்டி ஔவையார் அவர்கள். அப்போ மனித பிறவியின் நோக்கம் என்ன, நம்மளாம் எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவனவனை கூத்தாட்டு நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே. புல்லாய் பூண்டாய் புழுவாய் பறவைகளாய் பாம்பினங்களாய் பிறகு விலங்கிலே இருந்து பிறந்தவன் மனிதன். நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லையா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரு உயிராய். அப்புறம் வருவாய் குகனே. முருகனா நீ வராத, எப்படி வரணும், குருவாக வா அப்படின்ட்டார். முருகனா இறைவனா வர வேண்டாம், குருவாக நீ வா அப்படின்ட்டார். அதான் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரு உயிராய் வருவாய் குருவாய் அப்படின்னு கூப்பிட்டாருங்க. அப்போ எங்கிருந்து நம்மளாம் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாயின் கருவறையில் சில காலம் இருந்தோம். எல்லாரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தாயின் கருவறையில் நல்லா அழகாக உட்காந்து கதன்னு உள்ளுக்குள்ள முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று குழந்தை பிறந்த உடனே யாருமே நான் பெத்த ராஜான்னு சொல்ல மாட்டாங்க, என பெத்த ராஜா. ஏன்னா யம வாயில போயிட்டு வந்துட்டோம் இல்லையா. ஆக கருவறையில் சில காலம் இருந்தோம். பிறந்து 3 வயது முதல் 25 வயது வரை கல்வியறை என்று சொல்லக்கூடிய ஸ்கூலு காலேஜ் பட்டம் படிப்பு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். 25 வயசுக்கு மேலே 25, 27, 29 திருமணம் என்று சொல்லக்கூடிய கல்வியறை. அதற்கும் அடுத்து 58 வயசு, அது வரைக்கும் என் ஆஃபீஸு, என் ஸ்கூலு, என்னுடைய கம்பெனி இருக்கும் இல்லையா. அப்புறம் கடைசியில் பெரிய மாலையை தூக்கி கழுத்தில் போட்டு வாழ்க வளமுடன் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் என்னது என்னது என்னது, என் ஆஃபீஸுங்க, என் ஸ்கூலுங்க, என் கம்பெனிங்க, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுங்க, என் சேரு கூட விடுறதில்ல. இறந்த பிறகு கூட பாருங்கள், சிவலோக பதவி அடைந்தார். அங்கேயும் நம்ம பதவியை என்ன போடுறாங்க, காலில் இறைவனடி சேர்ந்தார். அப்புறம் என்ன சிவலோக பதவியை, சேரை எங்கேயும் நம்ம விடுற மாதிரியும் இல்லை. அப்போ என்னங்க, பெரிய மாலையை போட்டு ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய என்ன அறைங்க
கடையறை. அதற்கும் அடுத்து கல்லறை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. நின்னா 1.5 அடி, உட்கார்ந்தா 3 அடி, கொஞ்சம் மெல்லிசா இருந்தா 2.5 அடி, என்ன மாதிரி இருந்தா ஒரு 3 அடி இல்லையா? படுத்தா 6 அடி. அப்ப நின்னா 1.5 அடி, உட்கார்ந்தா 3 அடி, படுத்தா 6 அடி. அதுவும் இல்லைப்பா கரண்ட் வந்தாச்சு, உள்ள போயிட்டு வெளியே வந்தால் ஒரு படி சாம்பலாக. ஆக கருவறையில் தொடங்கி கருவறை, கல்வியறை, கலவியறை, கடையறை, அப்புறம் என்னங்க கல்லறை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ எங்கிருந்து வந்தோம்? வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி, மேலிருந்து எல்லாம் பீயிங், பிகமிங், நோவிங். இருப்பாக இருந்தது, எழுச்சி பெற்றது, பிரபஞ்ச காட்சியாக மலர்ந்தது. ஸ்டாட்டிக் ஸ்டேட், டைனமிக் ஸ்டேட், காஸ்மிக் டான்ஸ் ப்ளஸ் கான்சியஸ்னஸ். தமிழில் உள்ளது ஸ்டாட்டிக், மலர்ந்தது டைனமிக், உலகங்களாய் காஸ்மிக் டான்ஸ், உயிர்களாக மனிதனாக. தமிழை கொண்டு வாங்கட்டாங்க. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அதை சுருக்கி சொல்லுங்க. இருந்தது சிவம், மலர்ந்தது சக்தி. இருந்தது சிவம், மலர்ந்தது சக்தி. அதையும் 1 வேர்டில் கொண்டு வாங்க. அன்பே சிவம். யார் நடித்தது? வாழ்க வளமுடன். ஆக அன்பே சிவமாக. அப்போ 4 2ஆ சுருக்கி, 2ஐயும் 1ஆ சுருக்கி அன்பே சிவமாக மாற்றினார்கள். ஆக எங்கிருந்து மேலிருந்து வந்தோம், 2வது அம்மா வயிற்றிலிருந்து வெளியில் வந்தோம், 3வது மனித பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இறைநிலை அடைதல். மனித பிறவியின் நோக்கம் இறைநிலை. எப்படி கடலிலே உள்ள நீர் ஆவியாகி குளிர்ந்து மழையாக பொழிந்து எங்கே போய் சங்கமம், எங்கே இருந்தாலும் போய் சேருவது எங்கே? கடலிலே சங்கம் அடைவது போல மனித பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல். அடையணும்னு சொன்னால் 4 நெறிகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பெரியோர்கள். 1 நன்மகன்மை நெறி, 2வது தொண்டு நெறி, 3வது தோழமை நெறி, 4வது மெய்மை நெறி என்று சொல்லக்கூடிய 4 நெறியில் ஏதாவது ஒன்று டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மேலே சென்று நாம் சேர்ந்து விடலாம். அப்போ முதல் நெறி என்று சொல்லக்கூடியது மகன்மை நெறி என்று சொல்லக்கூடியது எதுன்னா இறைவனை தந்தையாகவும் தன்னை மகனாகவும் பாவித்தல். திருஞான சம்பந்தர் பின்பற்றிய முதல் நெறி. இதை பிடிச்சுக்கோங்க. முடியலையா? 2வது நெறி என்று சொல்லக்கூடிய என்ன நெறிங்க? தொண்டு நெறி. இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் பாவித்தல் நாவுக்கரசர் பின்பற்றிய நெறி தொண்டு நெறி. எதையாவது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுவும் முடியலையா? 3வது நெறிக்கு வாங்க. தோழமை நெறி. இறைவனை நண்பனாகவும் என்னை தோழனாகவும். யார் பின்பற்றியது? சுந்தரர் பின்பற்றிய நெறி 3வது. எதையாவது பிடிச்சிக்கோங்க. இதுவும் முடியலையா? 4வதுக்கு வாங்க. மெய்மை நெறி என்று சொல்லக்கூடிய யாருங்க? 4வது மாணிக்க வாசகர் பின்பற்றிய நெறி இறைவனையே குருவாகவும் தன்னை சீடனாகவும் பாவித்தல் மெய்மை நெறி என்று சொல்லக்கூடிய 4வது நெறியாக. அப்போ ஏதாவது ஒன்று நன்மகன்மை, தொண்டு, தோழமை, மெய்மை ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இறைவனை அடைவது மனித பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல். சரிங்களா? அப்போ இறைவனை 4வது மெய்மை நெறி இறைவனையே குருவாகவும் தன்னை சீடனாகவும். இறைவனையே குருவாகவும் ஆசு இரியன் ஈக்குவல் டு குற்றங்களை போக்குபவர் ஆசிரியர். ஆசுன்னா குற்றம், இரியர் என்பது போக்குவது, குற்றங்களை போக்குவது ஆசு இரியர். ஆசிரியர் வழி காட்டுபவர் ஆசிரியர். குரு, கு என்றால் இருள், ரு என்பது போக்குவது, இருளை போக்குவது குருமார்கள், வாழ்ந்து காட்டுபவர் குருமார்கள். அப்போ ஆசிரியர், அதுக்கும் மேலே குருமார்கள், அதுக்கும் மேலே ஆச்சாரியார்கள் என்பார்கள். தான் கற்ற வித்தையை 4 பேருக்கு சொல்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஆச்சாரியார்கள். கற்ற வித்தையை, வில் வித்தை, வேல் வித்தை, கம்பு, அது இது தவம் எதா இருந்தாலும் சரி, தான் கற்ற வித்தையை 4 பேருக்கு சொல்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் யாருங்க?
ஆச்சாரியார்கள், அதுக்கும் மேலே பரமாச்சாரியார்கள். நம்முடைய கருமையத்தை யாரெல்லாம் தூய்மை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் பரமாச்சாரியார்கள். அதற்கும் மேலே பரமபிதா. அவங்க சொன்னாங்க ரா இலாஹி இல்லல்லான்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னாங்க. நமக்கு நிறைய அப்படி விழுந்தால் நிறைய தெய்வங்கள். அப்படி விழுந்தாலே போகும்போதெல்லாம் ஒரு பிள்ளையார் இருக்கும். சப்பலையும் கழட்டணும், இப்படி போடணும், பஸ்ஸையும் பிடிக்கணும். ஃபுல் சப்பல் கழட்ட முடியாது, பிள்ளையாருக்கு இப்படி போடுறோம், பஸ்ஸை பிடிக்கணும். பாதி சப்பல் காலில் இருக்குது, பாதி கால் செப்பலில் இருக்குது, மீதி கால் கொஞ்சம் வெளியே இருக்குது. பிள்ளையாரை பார்க்குறோம், பிடிங்கிறோம், அப்படிங்கிறோம். இது பிள்ளையாருக்கு. இது யாருக்கு தெரியாது இன்னும் நமக்கு. இது பிள்ளையாருக்கு. இது யாருக்குங்க? பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அப்படி இப்படி இல்லையா? அப்போது நான் தடிக்கு விழுந்தால் நிறைய கோயில்கள். அதைத்தான் இப்படி கஷ்டம். இன்னும் தியானத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஜுரம் வந்தது, சிக்கன் குனியா, தக்காளி குனியா, அப்புறம் டைஃபாய்டு, டெங்கு, ஏதோ ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அச்சோ நம்ம பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கோம், சாமி நம்மளை கோச்சின்றது நாங்களாம் நினச்சிருக்கோம். உள்ளே வந்துட்டா ஜுரமே நமக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா? பதிவை நீக்க பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பாக வரும். உள்ள இருக்கும் பதிவை நீக்க பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக வரும். அப்போ குரு என்ற ஆசிரியர் என்பது என்ன? வழி காட்டுபவன் ஆசிரியர், வாழ்ந்து காட்டுபவர்கள் குருமார்கள். நான் கேட்பேன், நான் நடுப்புற கேள்வி கேட்பேன் இல்லையா? ஆனால் இது 10:30 மணினா ஒரு உறக்கம் சொக்குதே மனம் வரும். இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா? ஆக 1.5 மணி நேரம் அப்படியே ஓட்டிடலாம். ஆக ஆசிரியர் என்பது என்ன? குற்றங்களை போக்குபவர், வழிகாட்டுபவன் ஆசிரியன். குரு என்றால் இருளை போக்குபவர் குரு, வாழ்ந்து காட்டுபவர் குருமார்கள். ஆச்சாரியா என்பது என்ன? தான் கற்ற வித்தையை 4 பேருக்கு சொல்றோம் பாருங்க, அது ஆச்சாரியார்கள். பரமாச்சாரியா என்பது என்ன? என் கருமையத்தையே, ஜெனட்டிக் சென்டர், ஆன்மா கருமையம் சொல்றோம் இல்லையா? அது யாரெல்லாம் தூய்மை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் பரமாச்சாரியார்கள். அதற்கும் மேலே பரமபிதா. இந்த ஆத்மாவை, இந்த உயிரை, இந்த உயிர் துகளை இறை துகளோடு யார் இணைக்கின்றார்களோ அவங்கெல்லாம் பரமாத்மார்கள். அப்போ இவங்க சொன்னாங்க ரா இல்லாஹி இல்லல்லான்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே உன் நாமங்கள் அர்ச்சிக்கப்படுவதாக. நாம சொல்கிறோம் எத்தனை முருகன், பிள்ளையார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆக எல்லாமே சேரும். பல விதங்களில் ஒரே மாவு தான். அரிசியும் உளுந்தும் போட்டு முன்னால் அரைக்கிறோம், லைட்டெல்லாம் புளிக்குது. காலம்பரை எடுத்து இட்லி பானையில் குண்டா ஊற்றினா இட்லி, மறுநாள் தட்டையாக ஊற்றினா தோசை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகுது. அப்புறம் ஒரு உப்புமா. 4வது நாள் அந்த மாவை எடுக்கிறோம், என்ன பண்ணுறோங்க? மேலே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அதுக்கு பேர் என்னங்க? ஊத்தப்பம். 5வது ஒரு பொங்கல். 6வது நாள் அதே மாவு. கஷ்டப்பட்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் அரைக்கிறோம். எப்படிங்க கஷ்டம்? 6வது நாள் எடுக்கிறோம், புளிச்சு போச்சு. அதில் வெங்காயம், அப்புறம் பருப்பெல்லாம் போட்டு குழி பலகாரம்னு ஒரு சட்டி வச்சுருக்கோம். அதை ஊற்றினா என்னங்க? பலகாரம், குழி பலகாரமாக. ஆக ஒரே மாவு தான். குண்டா ஊற்றினா இட்லி, தட்டையை ஊற்றினா தோசை, வெங்காயத்தை போட்டால் ஊத்தாப்பம், குழியில் ஊற்றினா குழி பணியாரம். ஒரே தங்கம்தான். காதில் போட்டால் கம்பல், கழுத்தில் போட்டால் செயின், அப்படி சுற்றி போட்டால் சுற்றி எப்படி போட்டால் ஒட்டியானம், கையில் போட்டால். ஆக ஒரே சொர்ணந்தான் பல நகைகளாக, ஒரே மாவு தான் பல காரங்களாக, ஒரே இறைவன் தான் பல ரூபங்களாக. அல்லாஹ் என்றாலும், இயேசு என்றாலும், நாராயணா என்றாலும், பரமபிதா என்றாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஆக என்னது? ஆசிரியன் ஒரு குருவாக, ஆச்சாரியாராக, ஒரு பரமாச்சாரியாராக, ஒரு பரமபிதாவாக, எல்லாமே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நண்பனாய், மந்திரியாய், நல்லாசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனுமாய் எங்கிருந்தோ வந்தார், கூடுவான் ஜேரியிலே பிறந்தார், இடை ஜாதி நான் என்றார், குறிஞ்சிக்கோ மருதத்திற்கோ இடைப்பட்டவர்கள் இடை ஜாதியினர். ஏவ தூக்கி போட்டாங்க. என்ன ஜாதின்னாங்க? எட ஜாதின்னாங்க. ஜாதியை யார் உண்டாக்கியது? தான். நேற்று போரூர் சக்தி நகரில் வர்ணங்கள் தர்மம் அல்ல ஸ்பீச், என்னோட ஸ்பீச்சு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. யார் பாடியது?
பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, அப்புறம் பொய் சொல்ல கூடாது பாப்பா. யாருக்கு பாடினான் பாரதி? யாருக்கு பாடினான்? பாப்பாக்கு பாடலாம். ஏன்னா நமக்கு அவன் பெரியவங்களே, ஜாதிகள் இல்லையடி பெரியவங்களேன்னு பாடல. நம்மெல்லாம் என்ன ஒரே குட்டையில் ஊறிய வாழ்க வளமுடன் இல்லையா? அதான் பாரதி என்ன பண்ணா? பாப்பாக்கு பாடினா, அப்பா ஜாதி இல்லாம வாழுங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று. ஆக நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனுமாய் எங்கிருந்தோ வந்தார், இடை ஜாதி நான் என்றார், இங்கு இவரை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். இதுக்குள்ள வந்து உட்கார்வதற்கு மாதா பிதா செய்த புண்ணியங்கள். வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, தங்கம் செய்யா, வள்ளலார் சொல்வார், தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும், சற்சங்கம் செய்யும், உலக சமுதாய சேவா சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது வள்ளலாரின் கூற்று. வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, இங்க வந்து 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனாலே மிகப்பெரிய புண்ணியம். காலடி கருமைய தூய்மை இருந்தால்தான் மன்றங்களுக்கு வர முடியும். வந்தவர்களும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. டைமே இல்லைம்பாங்க, நேரமே இல்லைங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னே எடுத்தங்க, நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக உள்ள வருவதற்கு ஒரு தகுதின்னா மாதா பிதா செய்த புண்ணியம்தான் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். கருமைய தூய்மையின் மூலமாகத்தான் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக ஒரு நல்ல குரு நமக்கு வள்ளலாரின் அடுத்த வாரிசு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பாரதி கண்ட விஞ்ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆதி சங்கரர் அத்வைத தத்துவ, ஆதி சங்கரர் வழிவந்த அத்வைத தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். பாரதி கண்ட இலக்கியவாதி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆக மனித பிறவியின் நோக்கம் இறைநிலை அடைதல். சரியா தவறா? கரெக்ட். அடையணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியோர்கள் சொன்னாங்க ஒரு ஃபார்முலா, ஒரு ப்ராவர்ப சொன்னாங்க. என்னன்னா, ஒரு சிறிய துரும்பில் உள்ள இறைவனை உரிய முறையில் தியானித்தால் மிகப்பெரிய பரம்பொருளை அடைய முடியும். இது ஒரு பழமொழி. நிறைய பழமொழி இல்லையா? அதில் இது ஒரு பழமொழி. அப்ப இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் உனக்குள்ளாக இருக்கின்றான், அவன் எனக்குள்ளாக இருக்கின்றான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் ஒடு நிறைந்தது எது? மனவாக். கடைசி லைன், மனவாக்கினில் தட்டாமல் நின்ற இடம் எது? முதல்ல பார்த்தோம் நிறைய தெய்வங்கள். இதை கும்பிட்டா அதை கொச்சிக்கும், அதை கும்பிட்டா இதை கொச்சிக்குது, பிள்ளையாரை கும்பிட்டா முருகன் கொச்சிக்குது, முருகனை கும்பிட்டா பெருமாள் கொச்சிக்கிறாரு. குழப்பமா இருக்கா இல்லையா? ஒரு காலத்தில். இப்போ அறிவே தெய்வம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? அழகான ஒரு வார்த்தை திருமூலர் சொல்வாருங்க, தேவர் மீன்ஸ் தெய்வம். கல்லினால் செய் தேவரும், கட்டையால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும், சாணியால் செய் தேவரும், வெட்டவெளி அதுவன்றி வேறு தெய்வம் இல்லையே. கல்லினால் செய் தேவரும், கட்டையால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும், சாணியால் செய் தேவரும். மஞ்சள் பிடிச்சி வச்சு ஒரு கும்பத்தை வச்சு பாருங்க, மசாலா டப்பில் இருக்க மஞ்சள் தண்ணி போட்டு குழைச்சி அப்படி கூரா பிடிச்சி ஒரு கும்பத்தை வைங்க, என்ன பண்ண கை ஆட்டோமேட்டிக்கா பிள்ளையாரப்பான்னும். சாணியை அப்படி எடுத்து வச்சு அதுக்கு மேலே அருகம்புல் சொருகி வச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம்? பிள்ளையாரப்பான்னுவோம். அப்போ எது தெய்வம் அப்படின்னா குழப்பமா இருக்கும்போது அவர் சொல்வாருங்க, வெட்ட வெளி அதுவன்று வேறு தெய்வம் இல்லையே, சுத்த வெளிதான் தெய்வம். இதையே இன்னொரு பாட்டில் சொல்வார் தாய்மான சுவாமிகள், காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டா. நம்ம துரியாதீத தவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது இந்த பாட்டில் வருது பாருங்க. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய், சிவகணம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் இருக்குதையோ இன் உற்றிட நாம் இன் எடுத்த தேகம் விழுமுன் குசிப்பதற்கு சேரவாரிர் ஜெகத்தீரேன்னாருங்க. சிவகணம் எப்படி இருக்கான்? பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் இருக்குதை, தடாங்கா இருக்கு, அனுபவிக்க இந்த பொன்னான இந்த உடல் மண்ணாக மாறுவதற்குள் நான் சிவகணத்துக்கு கூட்டு போறேன் வாங்கன்னார் தாய்மான சுவாமிகள். அப்பா தாத்தா பாட்டிக்கு தெரியல தவம், அப்பா அம்மாவுக்கு புரியவில்லை. வள்ளல் பெருந்தகை வந்தார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. என்ன கடை விரிச்சாருங்க? என்ன கடை விரிச்சாருங்க? பிரம்மஞான கடையை விரிச்சேன், கொள்வார் இல்லை. நீங்கெல்லாம் ஜிஆர்டி போறீங்க, அப்புறம் வேற என்ன கடை? ரொம்ப கடைக்கெல்லாம் போறது இல்லை.
அப்புறம் சென்னை சில்க் போறீங்க, இங்கெல்லாம் நீங்க போறீங்க. நான் விரித்த கடைக்கு நீங்கள் வரவில்லை, கட்டி விட்டேன். மீண்டும் அந்த பிரம்மஞான கடையை திறந்தவர் யாருன்னு சொன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இல்லையா? ஆக மனித பிறவியின் நோக்கம் மேலே சென்று அடையணுன்றதுக்காக ஒரு ப்ராவர்ப பழமொழியை சொன்னாங்க. ஒரு சிறிய துரும்பில் உள்ள இறைவனை உரிய முறையில் தியானித்தால் அந்த பெரிய பரம்பொருளை அடைய முடியும். அப்ப தவம் 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 மனித வாழ்க்கைக்கு வேண்டும். புரியல, யாருக்கும் தெரியல, தவம் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு புரியல. அதற்காக பக்தி மார்க்கத்தில் கோயில்களாக கொண்டு வந்தார்கள். 6 கோயிலா பிரிச்சாங்க பக்தி மார்க்கத்தில். இயற்கை கோயில், தத்துவ கோயில், அருட்கோயில், சமய கோயில், பிரசாத கோயில், நினைவு கோயில் என்று 6 கோயில்களாக பிரித்தாங்க பக்தி மார்க்கத்தில். அப்ப இயற்கை கோயில் என்பது என்ன? காசி, ராமேஸ்வரம், கேதார்நாத், பத்ரிநாத், அப்புறம் கைலாஷ், அமர்நாத். இயற்கையால் சூழப்பட்ட கோயில் எல்லாம் எதுங்க? இயற்கை கோயில் என்று. இங்கெல்லாம் போய் சாமி கும்பிடுங்கட்டாங்க. முதல் கோயில் இயற்கை கோயிலாக கொண்டு வந்தாங்க. 2வது கோயில் தத்துவ கோயில்கள். பஞ்சபூதம், பஞ்சவிரட்டம், பஞ்ச அவிட்டம் என்று சொல்லக்கூடிய முறையிலே பஞ்சபூதத்திற்கு ஸ்தலம் எதுங்க? விண்ணுக்கு ஸ்தலம் கோயில் சிதம்பரம். காற்றுக்கு கோயில் எது? காலஸ்திரி. நெருப்புக்கு கோயில் எது? திருவண்ணாமலை. நீருக்கு கோயில் எது? திருவானைக்காவல். நிலத்திற்கு கோயில் எது? திருவாரூர், காஞ்சிபுரம். இதெல்லாம் பஞ்சபூதங்கள், பஞ்ச வீரட்டம், பஞ்ச அவிட்டம் என்று சொல்லக்கூடிய முறையிலே கோயில்களை கொண்டு இங்க போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க பெரியவங்க. அருட்கோயில்கள், அருளாளர்கள் பாடி அந்த பாடலுக்கு மயங்கி இறைவன் காட்சி தருவது. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். குழந்தை பாடுச்சு இல்லையா? திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர். தாழ் திறவாய் மணிக்கதவே தாழ் திறவாய். பூட்டின பூட்டையும் திறக்க முடியும், திறந்த பூட்டையும் பூட்ட முடியும். நம்ம சினிமால பார்த்திருக்கோம் இல்லையா? ஆக அருளாளர்கள் பாடி அந்த பாடலுக்கு இறைவன் மயங்கி காட்சி தருவதெல்லாம் அருட்கோயில்கள். அப்ப இயற்கை கோயில், தத்துவ கோயில், அருட்கோயில். 4வது என்னங்க? சமய கோயில். மந்திரம், எந்திரம், தந்திரம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அஷ்டபந்தனம் தகட்டில் எழுதி பூமியில புதைச்சி அதுக்கு மேல ஒரு பிள்ளையார் ஈஸ்வரனை வச்சு அது எந்திரம். அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடியது எந்திரம். மேல ஒரு சிலை இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஏதோ ஒரு பிள்ளையார், ஒரு முருகன், ஒரு பெருமாள், ஒரு சிவன். அப்ப நான் மந்திரத்தை சொல்றேன். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். மந்திரத்தை ஜெபித்து 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 எந்திரம், மந்திரம் தந்திரமா கேட்கிறோம். முருகா இதை கொடு, அதை கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு. தந்திரம் தானே அது? தந்திரமா இல்லையா? அப்ப ஜெபித்து ஜெபித்து இறைவா இதை கொடு, அதை கொடு. நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், சின்ன வீடோ பெரிய வீடோ, எனக்கு ஒரு வீட்டை கொடு. ஹால் இல்லைங்க, கணக்கு அடியில சொல்றேன். சின்ன வீடோ பெரிய வீடோ ஒரு வீட்டை எனக்கு கொடுங்க இல்லையா? கேட்கிறோம் பாருங்க. அப்ப எந்திரம், மந்திரம், தந்திரம் இதெல்லாம் என்ன கோயில்? சமய கோயில். அதற்கும் அடுத்து 5வது பிரசாத கோயில்கள். எளிய மக்களுக்கு மண்ணாசைக்கு மகாபாரதம், பெண்ணாசைக்கு ராமாயணம், பொன்னாசைக்கு பட்டினத்தடிகள் என்று வள்ளி தெய்வயானை திருமணம், வள்ளி திருமணம், தெய்வயானை திருமணம், ஸ்ரீனிவாச திருமணம் என்று எளிய மக்களுக்கெல்லாம் பிரசங்கத்தின் மூலமாக பக்தி மார்க்கத்தை புகட்டுவது என்ன கோயிலுங்க? பிரசாத கோயில். 5வது கோயிலாக. 6வது கோயில் நினைவு கோயில். ஒரு மகான் சமாதி அடைந்து அந்த சமாதி பூமிக்குள்ள புதைச்சி அதுக்கு மேல ஒரு கோயிலை கட்டுறாங்க பாருங்க. திருப்பதி கொங்கணவர் தெரியும் இல்லையா? அது போல திருவொற்றியூர் பட்டினத்தார், பழனி போகர். ஆக ஒரு மகான் சமாதி இறந்து சமாதி அடைந்து பூமியில் புதைத்து அதுக்கு மேல ஒரு லிங்கத்தை வைத்து எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகான் சமாதி கண்டிப்பாக இருக்கும். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கின்றதோ அங்க சமாதி கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நினைவு கோயில்கள். இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு என்னால போக முடியல இல்லையா, லேடிஸ் போக முடியல, அப்ப 18 படி வச்சு அதே போல சென்னை மாநகரத்தில் ஒரு ஐயப்பன் கோயிலாக, நினைவு கோயிலாக. ஆக கோயிலா வச்சு என்ன பண்ணாங்க? 6 வகை கோயில்களாக வைத்து பக்தி மார்க்கத்தில் நீங்க ஒரு சிறிய துரும்பில் உள்ள இறைவனை உரிய முறையில் தியானித்தால் அந்த பெரிய பரம்பொருளை அடைய முடியும் என்ற கான்செப்டை உள்ள வச்சு
அப்ப எல்லாருக்கும் தியானம் வராது. முதல்ல பக்தி மார்க்கத்தின் மூலமாக கோயில்களாக பிரித்து இங்கெல்லாம் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் போய் சாமி கும்பிட்டோம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போவது தவறு அல்ல. அடிப்படை பக்தி மார்க்கம். அதாவது பக்தி மார்க்கம் காயின்னு சொன்னா ஞான மார்க்கம் பழம். பக்தி மார்க்கம் ஃபவுண்டேஷன் சொன்னா ஞான மார்க்கம் பில்டிங். பக்தி மார்க்கம் சரணாகதின்னு சொன்னா ஞான மார்க்கம் துரியாதீத நிலை. சரணாகதி உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஐயப்பனே உனக்கு சொந்தம் விழறம் பாருங்க. இது சரணாகதி நிலை பக்தி மார்க்கம். அப்படியே மேல போங்க துரியாதீத நிலை இதுங்க சரணாகதி. பக்தி மார்க்கம் இல்லையல் ஞான மார்க்கம் கிடையாது. ஆக எல்லாரும் கோயிலுக்கு போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, மனது நிம்மதியா இருந்தது. மறுபடியும் வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? கோயிலுக்கு போனா அர்ச்சனை, வீட்டுக்கு வந்தா பிரச்சனை. கோயிலுக்கு போனா அர்ச்சனை, வீட்டுக்கு வந்தா இருக்கா இல்லையா? பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, நோய் இல்லாத உடம்பு இருக்கா? நோய் இல்லாத உடம்பு இருக்கா? கவலை இல்லாத மனசு இருக்கா? இல்ல. அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் யாருக்கு சொந்தம்? அப்பாவோட சக்கரை வியாதி யாருக்கு சொந்தம்? அம்மாவோட ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கு சொந்தம்? அம்மா ஆஸ்மா யாருக்கு சொந்தம்? எல்லாம் நமக்கு தான். வருமுன் காத்தல் பயிற்சி. ஆக கோயிலுக்கு போனா அர்ச்சனை, வீட்டுக்கு வந்தா அம்மா சேர் ஒண்ணு காலியா இருந்துச்சு. அப்ப கோயிலுக்கு போனா அர்ச்சனை, வீட்டுக்கு வந்தா பிரச்சனை. ஆக பிரச்சனையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பதஞ்சலி மாமுனிவர் என்ன பண்ணாருங்க? ஒரு படி மேல கொண்டு போனா ஜனங்களைன்னு சொல்லிட்டு அஷ்டங்க யோகத்தை கொண்டு வந்தார்கள். 8 நவன்னா 9 ரசன்னா 10. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆக அஷ்டங்க யோகத்தை கொண்டு வந்து 8ஆ பிரிச்சாங்க பதஞ்சலி மாமுனிவர். இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகார, தாரண, தியானம், சமாதி. 8ஆ பிரிச்சு இயமம் தள்ளுபவை. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, சிலதெல்லாம் ஒழுக்கம் இல்லாதது எனக்கு வேண்டாம். இயமம் தள்ளுபவை, நியமம் கொள்ளுபவை. ஆகார நியமம், விவகார நியமம். ஆகாரத்தில் நியமம் வேணும். அப்ப சொன்னாங்க ஒருபோது உண்பவன் யோகின்னாங்க. ஒருபோது உண்பவன் யோகின்னாங்க. 2 பொழுது உண்பவன் போகின்னாங்க. 3 பொழுது உண்பவர் துரோகின்னாங்க. இந்த தூவ மறைச்சிட்டாங்க. 3 பொழுது உண்பவர் துரோகின்னாங்க. 4 பொழுது உண்பவர் உடலை விட்டு உயிர் போகியே என புகழ். எப்ப 4 பொழுது சாப்பிட்றோமோ, 4 வேளை சாப்பிட்றோமோ, சீக்கிரம் உடலை விட்டு எது போயிடுவான்? போயிடும். காலம்புற டிஃபன், மத்தியானம் சாப்பாடு. இப்ப நல்லா ஐயா வந்து 2 மெதுவடையும் சட்னி, தேங்காய் சட்னி கொண்டாந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. கொடுக்க மாட்டாரு இவ்வளவு பேருக்கு. கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. வேண்டான்னு சொல்லுவோமா, ஓகேன்னு சொல்லுவோமா? தவம் தத்துவம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல 2 இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நல்லா மொறுன்னு இருக்கு. உள்ள நல்லா சந்து போட்டு, சந்துதான் சக்தி செய்வோம். உளுந்த வடை சந்து போட்டாதான் 4 பக்கமா வேகம். அப்ப சிவன் 3 சொன்னாங்க இல்லையா? முப்பாழும் கடந்து அப்பாலே நின்று இறைவன் அணுவுக்குள் அணுவாகவும் அப்பாளுக்கு வெளியாகவும் என்னை காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றான். அந்த காலத்து பழமொழி. முப்பாள் இறைவன் அணுவுக்குள் அணு. எல்லாமே அணுக்கள் சேர்ந்த கூட்டுத்தான். உட்கார்ந்து இருக்கேன், சுத்தவெளி போச்சு, அணுக்கள் இல்ல, ஆக்குபை பண்ணிட்ட இடத்த. எழுந்து நின்னு வச்சுக்கோங்க, சுத்தவெளி இருக்கும், அணுக்கள் இருக்கும். ஒரு கல்லை உடைச்சா மைக்கா, சிலிக்கா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், அணுக்கள் சேர்ந்த கூட்டு. அதையும் சொன்னாங்க. உள்ள தெய்வம் கல்லடா, உலாவும் தெய்வம் செம்படா, பேசும் தெய்வம் நாமடா, பெரிய தெய்வம் சோரடான்ட்டான். 10 வரைக்கும் கிளாஸ் 1 என்ன ஆகும்? அம்மா மணிப்புறகத்தவன் வயிறு கவாங்கவான்னுதுமா சொல்றோமா இல்லையா? அப்ப உள்ள தெய்வம் கல்லடா. கோயிலுக்குள்ள என்ன இருக்கு? கர்ப்ப கிரகத்துக்குள்ள கல்லு, அணுக்கள் சேர்ந்த கூட்டு. உடைச்சா மைக்கா, சிலிக்கா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்ப உள்ள தெய்வம் கல்லடா, உலாவும் தெய்வம் செம்புதான் வெளியே வரும். கல்லு கொண்டாடும் இறைவனை வெளியே வர முடியாது. உலாவும் தெய்வம் செம்படா. இறைவன் பேச முடியுமா? அப்ப இறைவன் பேச, அப்ப நாம யார்? இறைவன் தானே, அறிவை தெய்வம் தானே. சப்ஜெக்ட் அங்க போக வேண்டாம் இப்போ. அப்ப பேசும் தெய்வம் நாமடா, பெரிய தெய்வம் எது? சோரடான்ட்டாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுதுங்க? ஒவ்வொரு கோயில்களாக பிரித்து 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 அப்புறம் அஷ்டாங்க யோகத்தை கொண்டு வந்து 8ஆ பிரிச்சாங்க. ஆகார நியமம். ஒரு போது உண்பவன் யோகி, இருபோது உண்பவன் போகி, 3 பொழுது உண்பவன் துரோகி, 4 பொழுது உண்டால் உடலை விட்டு உயிர் போகியே என புகழ். விவகார நியமம்.
ரெண்டாவது நியமத்துல ஆகார நியமம், விவகார நியமம், அதுல தான் இந்திரிய